ஹே கைஸ், சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் ராஜகம் ஃபேமிலி ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுவாங்க. எல்லாருமே வந்து அந்த வண்டு கடிச்சதில் மூச்சு திணறலில் எல்லாருமே வந்து ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக கத்திக்கிட்டு அதுலேயே ரொம்ப இதுவாக இருப்பாங்க. தமிழ் வந்து எல்லாரும் கொரோனா டைமில் டாக்டர்ஸ்லாம் எந்த கெட்டப்பில் இருந்தாங்களோ எல்லாரும் அதே கெட்டப்பில் இருப்பாங்க. ஃபீவர் குறைய மாட்டுது, ஹார்ட் பீட் இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப் கொடுப்பாங்க. தமிழ் வருவா, தமிழ் வந்து நானும் இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு வருவா சொல்லிட்டு கிட்ட போட்டுட்டு வருவான்னு கேட்பா. அப்போ வந்து டாக்டர் வந்து இல்லை நீ வர வேண்டாம், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இப்போ நீ வந்தீங்கன்னா அது குழந்தையும் அஃபெக்ட் பண்ணும், ஸோ நீ உள்ளே வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவளை டாக்டர் வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. வெளியில் வந்து எல்லாரும் வந்து பதற்றமாக இருப்பாங்க. இப்போ என்னதான் பண்ணுற சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், ஆனால் மெடிசின்ஸ் எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணவே மாட்டுது, டோசேஜ் வந்து ஹெவியாகிடுமோன்னு பயமாக இருக்குது, ஃபீவர் யாருக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டுது, ஒருத்தவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் காமிக்குது, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ சேது சொல்லுவாங்க, இப்போ என்னதான் பண்ணுறது, எப்படி காப்பாற்றுறது சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ மலர் சொல்லுவாள், இங்கே ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் சொன்னார் இதுக்கு வந்து ஒரு மருந்து இருக்குது, ஆனால் அது காட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ ஊர்க்காரங்க சொல்லுவாங்க, ஆமாம் அவரு வந்து நாட்டு வைத்தியர் தான், எங்கள் ஊர்க்கார் தான், அவர் வயசானவர், ஆனால் அவர் போனது கிடையாது, அவர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்குன்னு அவருக்கு தெரியும், அவருக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் அவர் வந்து எடுத்துகிட்டு வந்து குணப்படுத்த மாட்டார் சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே சேது சொல்லுவார், அவர்கிட்ட போய் கேட்டு நானே எங்கள் அப்பாவுக்காக அந்த காட்டுக்குள்ளே போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போவான். போயிட்டு அவர்கிட்ட வந்து கேட்பான், இது வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, இது எங்கே இருக்கு? அவர் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவாரு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எங்கள் அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கேட்பான். கேட்டோடனே சரி சொல்லிட்டு அவர் சொல்வார், இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கு, அது உள்ளே போனினாலே தேனீக்கல்லாம் வந்து உன்னை கொட்டிடும், அப்புறம் எங்கே நீ வந்து போயிட்டு எடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நீ அப்படியும் அதை தாண்டி போயிட்டினாக்கா அதோட கூட்டை வந்து உடச்சினாக்கா அதில் வந்து காக்கி கலரில் வந்து ஒரு விதை இருக்கும், அந்த விதை தான் இதுக்கான மருந்து, அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை அரைச்சி பாலில் குழச்சி கொடுத்தா காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே நீ போகும்போது பிடாரி அம்மனை கும்பிட்டுட்டு போன்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே சேது சொல்லுவான், நீங்கள் ரெடியாக இருங்க எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு, நான் போயிட்டு மருந்து கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம தமிழ் டிடெக்டிவ் அவங்களும் வந்து சேது பின்னாடியே வந்து வந்துருவா. வந்து அவளும் வந்து அவங்க சொன்னதெல்லாம் வந்து ஒட்டி கேட்பா. இப்போ நெக்ஸ்ட் எபிசோடில் எனக்கு தெரிஞ்சு சேதுவும் தமிழும் சேது போயிடுவான், பின்னாடியே தமிழும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவளும் போயிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா மருந்து எடுத்து வந்து காப்பாற்றுவாங்கன்னு நம்ம நம்பலாம். அப்படி தான் போகும். அதுக்குள்ளே இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து 2 பேர் செத்து போயிடுவாங்க. அதை பார்த்தோன்னே அதிர்ச்சியிலே வந்து தாமரைக்கும் இழுத்துக்கும் சித்ராக்கும் வந்து மூச்சு திணறல் இவங்களுக்கும் ஒரு ஆளாக வந்துடும். நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு எபிசோடு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.